பள்ளிகளில் பிரச்சனை நடந்தால் அதை மூடி மறைக்கக்கூடாது என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலமாக பெற்றோர்களை கொண்டாடுவோம் என்ற வகையில் ஒரு மண்டல மாநாடு, ஏற்கனவே ஒரு 5 மண்டலங்களில் மாநாடு நடத்தி முடித்திருக்கின்றோம். வருகின்ற 31ஆம் தேதி அன்று திருநெல்வேலியில் ஒரு மண்டல மாநாடை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். அதன் பிறகு நிறைவாக கடலூர் மாவட்டத்தில் அது நடைபெறுவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். குறிப்பாக பிடிஏ சார்ந்து நம்ம அந்த கொஸ்டின் பேங்க்ஸ் நம்ம கொடுக்குறோம். ரொம்ப வருஷம் கழித்து போன வருஷத்துல நம்ம அதை ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் அது நல்ல விதத்தில் பயனுள்ளதாக இருக்கின்றது. அதை நீங்கள் ஒவ்வொரு லைப்ரரியிலையும் நீங்கள் கண்டிப்பாக வைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்கிறார்கள். கண்டிப்பாக அதை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். அதே போன்று இந்த டிலாபிலேட்டட் பில்டிங்ஸ் எங்கெல்லாம் டெமாலிஷ் பண்ண வேண்டுமோ பில்டிங்ஸை சீக்கிரம் அதை பண்ண வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. நாங்களும் நம்ம எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி மூலமாக பிடபிள்யூ பிரின்சிபல் செக்ரட்டரி சொல்லி எங்களுடைய சிஓஸ் மூலமாக என்னென்ன லிஸ்ட்டு கொடுக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் சீக்கிரம், ஏன்னா இப்போ மழைக்காலம் வரப்போகுதுங்கிறது நாம் அதெல்லாம் தயார் நிலையில் இருக்கணும். ஏன்னா பில்டிங்ஸ்னால் அப்புறம் ஊறி போய் இருக்கும்போது அப்புறம் மழை காலத்துக்கு பிறகு அதுக்கு ஒரு விபத்தை தடுக்குகின்ற வண்ணம் முன்கூட்டியே நாம் அது தயார் நிலையில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த கருத்துக்கள். அதே மாதிரி கெரியர் கைடன்ஸ் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும், ஏன்னா இப்போ ஏற்கனவே நான் முதல் திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு தலைமை ஆசிரியர்களும் அந்த ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு அந்த பிள்ளைங்களுக்கு அந்த கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இது ஒரு ஆப் மூலமாக இது இருக்க வேண்டும் என்பதற்காக அதையும் அதில் இன்க்ளூட் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கேன். இப்படி எமோஷனல் வெல்பீயிங்க்கு நம்ம ஏற்கனவே ஒரு புத்தகம், ஒரு கைடு நம்ம கொடுத்து அது மூலமாக டீச்சர்ஸ் நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டீச்சர்ஸ் பல மாணவ செல்வங்களுக்கு அதுக்கான ட்ரைனிங் வழங்கிட்டு இருக்கிறாங்க. ஆர்பிஎஸ்கே ஸ்கீம் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 800 டாக்டர்ஸ் த்ரூ அவுட் தமிழ்நாடு ஒவ்வொரு ஒன்றியமாக ரொட்டேஷன் பேசிஸில் ஒரு கவுன்சிலிங் கொடுத்துருக்கிறார்கள். ஒவ்வொரு தலைமை ஆசிரியருக்குமே ஒரு கவுன்சிலராக அது இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. அதனால தான் மாணவர் மனசுங்கிற ஒரு பெட்டியின் மூலமாக பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை கூட பேரே எழுத தேவையில்லை, பிரச்சனை எழுதி போட்டால் அதை உடனடியாக நாம் சரி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். ஆக அந்த வகையில் நீங்கள் சொல்கிற மாதிரியான கவுன்சிலிங் வழங்கப்படுது என்று சொன்னாலும் அது இன்னும் அதை கூடுதலாக அதை வலுப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் அரசாங்கத்தில் இருக்கின்றது. தனியார் பள்ளிகளுக்கு நான் ஏற்கனவே இது மாதிரியான ஒரு ப்ரெஸ் மீட்டில் இருக்கும்போது சொல்லுங்கள், தயவு செய்து நம்முடைய பள்ளிக்கூடத்தில் ஒரு தவறு நடந்தது என்று சொன்னால் அதை மூடி மறைக்காதீர்கள். நீங்கள் உங்களை நம்பி வரும்பொழுது அந்த ஆமாம் இப்படி என் ஸ்கூலில் பிரச்சனை நடந்தது உடனடியாக நான் ஆக்ஷன் எடுத்துருக்கேன்னு சொல்லும்பொழுது தான் இன்னும் கூடுதலாக உங்கள் பள்ளி மீது பெற்றோர்களுக்கு நம்பிக்கை வரும். நம்முடைய பள்ளியை சார்ந்திருக்கின்ற அது தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி, அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி, அரசு உதவி பெறுகின்ற பள்ளியாக இருந்தாலும் சரி, எந்த போர்டாக இருந்தாலும் சரி, தவறு என்று வந்தால் தயவு செய்து உடனடியாக எங்களுடைய கவனத்திற்கோ அல்லது அங்கே இருக்கின்ற எஸ்எம்சி பிடிஏ கவனத்திற்கோ கொண்டு உடனடியாக அதுக்கு தவறு செய்வது யாராக இருந்தாலும் அவங்க மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் என்பதை நான் கேட்டுக்கொள்ளணும். இதனால் உங்களுடைய பள்ளி பேர்லாம் ஒன்றும் கெட்டு போகிறதில்ல. இன்னும் சொல்ல போனால் உங்கள் பள்ளியில் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்திருக்கீங்கிறது ஒரு நம்பிக்கை தான் உங்களுக்கு வரும் என்பதை தெரிவிக்கிறேன்.